ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறேங்க. என்ன ரெசிபின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சிக்கன் டிக்கா மசாலா செய்ய போகிறோம். சிக்கன் டிக்கா மசாலா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிக்கன் டிக்கா மசாலா செய்கிறதுக்கு இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போல் பிழிஞ்சு விட்டுக்கிட்டால் போதும். இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலா கூட நல்லா ஊற வைக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 1 ஹவர் கூட ஊற வச்சுக்கலாம். ஓகே, இது ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் நல்லா ஊறி இருக்கும். பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த சிக்கனை நல்லா ஒரு தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. தோசைக்கல் காஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் குக் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். ஒரு பக்கம் ஃபுல்லாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம சிக்கன் டிக்கா மசாலா செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரை ஆகணும். நான் எல்லா சிக்கனையும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகினதும் நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சிக்கன் டிக்கா மசாலா தாளிச்சிக்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6லேருந்து 7 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும் இந்த ஆனியனை. இது கூடவே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம 3 தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி விழுது இப்போ சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி விழுது சேர்த்து தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இந்த தக்காளி விழுதையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுக்கணும். பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடரை அதிகப்படுத்திக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் சால்ட்டு சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சிக்கன், இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா பொருட்கள்லாம் அந்த சிக்கனில் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஊறும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த கிரேவி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. தெரியுதுங்களா? எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதிலேருந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய சிக்கன் டிக்கா கிரேவி. இப்போ நம்ம இந்த கிரேவி கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கரண்டி வச்சு. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பை ஒரு 10-15 முந்திரி பருப்பை ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த க்ரீமையும் இந்த கிரேவியையும் நல்லா ஒன்று கலக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த க்ரீம் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த சிக்கன் டிக்கா மசாலா நம்ம ரைஸ் கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, நான் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடவும் இந்த சிக்கன் டிக்கா மசாலா ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம க்ரீம் சேர்த்து. இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கஸ்தூரி மேத்தி. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கரண்டி வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான க்ரீமி சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே நாக்கில் எச்சில் ஊறுதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க டேஸ்ட்டை. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. சாதத்து கூடவும் சரி, தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூடனாலும் அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க இந்த சிக்கன் டிக்கா மசாலா. நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது இந்த ரெசிபி அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் டிக்கா மசாலா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் 99% மெம்பர்ஸ் வந்து வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோஸ் பாருங்கள். எனக்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.